அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் தந்த தீந்தமிழ் தேன்தமிழ், தோழனாய் பிற மொழிகளோடு துணை நிற்கும் செந்தமிழ், தோன்றிய நாளும் இல்லா தொலையும் நாளும் இல்லா, இளமை மாறா குமரியாம் இனிமை மாறா இசையாம், இன்தமிழ் முத்தமிழ் தனித்தமிழ் தாய்த்தமிழ் அன்னையின் தாள்கள் வணங்கி அதன் மேன்மை போற்றி தரணி போற்றும் தமிழர் பண்பாடு பற்றி இங்கு பண்படைக்க வந்திருப்பது உங்கள் அன்பு தோழி மணிமாலா, மல்லிகை நகரமாம் மதுரை மாநகரிலிருந்து. பாடு பாடு தமிழர் பண்பாடு, ஏது ஏது இதற்கிணைதான் ஏது, ஔவை அருளிய ஆத்திச்சூடி, தமிழர் பண்பாட்டை தருமே அள்ளி, வீரமும் ஈரமும் இரு கண்ணாக, விருந்தோம்புதல் என்பது உயிரினும் மேலாக, இல்லறம் என்பதை நல்லறமாக, சுற்றந்தழுவுதல் அன்பின் நிலையாக, வள்ளுவன் குரலில் நாளும் மூழ்கிடு, தமிழனின் பண்பாடு அதிலே உணர்ந்திடு, மானம் என்பது உயிரினும் மேலாக, தானம் என்பது வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாமல், போர்க்களம் என்பது வீரத்தின் நிலமாக, புறமுதுகு என்பது கோழைத்தனமாக, நட்பு என்பது வளரும் பிறையாக, செய்நன்றி அறிதல் பனையின் நலவாக, உழவும் நெசவும் வாழ்வின் இருகரையாக, குயவு தொழிலோ கண்ணின் மணியாக, பெரியாரை பணிதல் வாழ்வின் துணையாக, பழமொழி என்பதோ வாழ்வின் அணியாக, தமிழனின் காதல் ஆழம் மிகுந்தது, காமத்தை தொடா வண்ணம் இருந்தது, அகம்புறம் இரண்டும் தமிழன் சொத்தாகும், சங்க இலக்கியம் யாவும் வாழ்வின் வித்தாகும், நடுவு நிலைமையை மதித்த பண்பாடு, நீதி தவறினால் உயிரை நீத்த பண்பாடு, அமுதே ஆயினும் தனித்து உண்ணாத பண்பாடு, இறந்தே பிறந்தாலும் குழவியை வாழால் கீறிய பண்பாடு, நானிலம் என்று மண்ணை வகுத்த பண்பாடு, அகம்புறம் என்று வாழ்வை செதுக்கிய பண்பாடு, தெய்வம் உண்டென மதித்த பண்பாடு, இயற்கையை விரும்பி காத்த பண்பாடு, 96 மலர்களை கொண்ட பண்பாடு, பாரி மகளிரின் நீலச் சிற்றாடை சொல்லும் உயர்ந்த பண்பாடு, தெற்கே நுழைய முடியவில்லை என மன்னன் பிந்தசாரன் வியந்த மூவேந்தர்களின் வீரப் பண்பாடு, இயல் இசை நாடகம் என்ற முக்கணியை முட்டும் பண்பாடு, தமிழ் மொழி என்பதே முதன்மை பண்பாடு, பாடு பாடு தமிழன் பண்பாடு, ஏது ஏது இதற்கிணைதான் ஏது, பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் பின்னே சென்றாலும் நான் இருப்பேன், முன்னே சென்றாலும் நான் இருப்பேன் என முத்தாய்ப்பாய் கொக்கரிக்கும் பழந்தமிழில் பைந்தமிழில் பசுமை மாறா இளந்தமிழில், பழந்தமிழர் வழிவந்த பண்பாடு போற்றி பன்னாட்டு அமைப்பில் தமிழர் நெறி புகட்டி, தரணியின் தேவை எக்குடியும் போற்றும் தமிழர் பண்பாடே என்று கேட்போர் செவிவுரைக்க கூறி, தமிழர் பண்பாட்டின் ஒரு சில பண்புகளை பகிர்ந்து இத்துடன் என் இனிய உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு தந்த தமிழ் நெஞ்சங்களை போற்றி என் வார்த்தைகளுக்கு செவிமடுத்த வன் தமிழ் பற்றாளர்களுக்கு நன்றி கூறல் ஒன்றே நான் செய்ய இயன்றது என்று கூறி நன்றி நவில்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.